இயற்கையோடு இணைவதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டுவதற்காக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இயற்கையானது நம்மை தாங்கி, நம்மை ஊக்குவித்து மற்றும் நம் உடலையும் மனதையும் எவ்வாறு வளர்க்கிறது என்பதை பற்றி உணர்த்த புகழ்பெற்ற சமூக ஆர்வலரான பிரியா அவர்களை நமது இதயா கல்லூரியின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We are fine, ma'am. இயற்கைனா என்ன? நேச்சர். ஓகே, இயற்கையோட நீங்களாம் எப்படி இணைஞ்சிருக்கீங்க? எங்கள் வீட்டில் விவசாயம் பண்ணுறோம். நாங்கள் கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாமல் இயற்கையான பயோ ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி மண் வளத்தை பாதுகாக்கிறோம். வேற யாராச்சும்? நாங்கள் மாடித்தோட்டம் வச்சுருக்கோம். அதில் விளையிற காய்கறிகளை தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம். வேற யாராவது? எனக்கு இருக்க பிஸி டைம்லலாம் நேச்சரோட கனெக்ட் ஆக முடியல. நேச்சரை எவ்வளோ பேர் லவ் பண்ணுறீங்கன்னு தெரியல, ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற குட்டி ஸ்டோரி உங்கள் லைஃப் ஸ்டோரியே மாற்றலாம். ஒரு அழகான வீடு, அதை சுற்றி ரசிக்க அவ்வளவு இயற்கையான விஷயம் இருந்தும், ஆனால் இதை எதையுமே ரசிக்காமல் சுற்றி என்ன இருக்குதுன்னே பார்க்காம தனிமையில் ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னால் நம்ப முடியுதா? அந்த செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போமா. போமா, எனக்கு வேறு வேலை இல்லை, டைம் ஆகிட்டு கிளம்புறேன். கிளாஸ் நல்லா போச்சுல? ஆமாம். ஜாலியாக இருந்துச்சுல? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டி அவ கூடலாம் பேசுகிற? அவள் யார்கிட்டையும் பேச மாட்டான். உன்னை எதுக்காவது யூஸ் பண்ணிக்க போகிறா. சும்மா டைம் பாஸ் தாண்டி. என்னம்மா ஆச்சு? உங்களுக்கு என்ன, உங்கள் வேலையை பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. ஏம்மா இப்படி இருக்க? என்னை யாருக்குமே பிடிக்கலம்மா. எனக்கும் யாரையும் பிடிக்கல. உங்ககிட்டலாம் அன்பாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் முடியல. ஏதோ நிம்மதியை தொலைச்ச மாதிரி இருக்குமா. நீ மற்றவங்கள்ட்ட நிம்மதியை தேடுற, அதான் உன் தப்பு. நீ தேடுற நிம்மதி உனக்குள்ள தான் இருக்கு. அம்மா எதுக்கு இந்த செடியை கொடுத்துட்டு போயிட்டாங்க? இந்த செடினால எனக்கு எப்படி நிம்மதி தர முடியும்? சரி, நட்டு தான் பார்ப்போமே. அவள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிறத அவளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சா. படபடன்னு பறக்கிற பட்டாம்பூச்சியை ரசிச்சா. அதுக்கு மகரந்தத்தை உணவாக கொடுத்த மலர்கள்ட்ட இருந்து கொடுத்து வாழணுன்ற பாடத்தையும் கற்றுக்கிட்டா. இப்போ அவ மாறிட்டா. என்ன நீ முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்ட போல. போகிற போக்க பார்த்தா பெரிய சமூக ஆர்வலர் ஆகிருவ போலையே. இவ்வளவு நாளாக நான் எவ்வளோ சுயநலமாக இருந்திருக்கேன்டி. ஆனால் இந்த இயற்கையை பாரு, ஒன்றுக்கொன்று இணைஞ்சு நம்மளை வாழ வைக்குது. இதோ இந்த சூரியனை பாரு, அது வெளிச்சத்தை தருது. அதை எடுத்துக்கிட்டு தான் செடி கொடி மரம்னு வளர்ந்து நமக்கு காற்று உணவு மழைன்னு எல்லாமே தருது. அப்படி நம்மளை வாழ வைக்கிற இயற்கையை இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் போட்டு இந்த இயற்கையோட வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பலடி. அன்னைக்கு அந்த அம்மா அவ மகள்கிட்ட இயற்கை மூலமா விதைச்ச அன்பு என்னும் விதைய யார்கிட்டையும் பேச விரும்பாத, யாரையும் நேசிக்காத அவளை இன்னைக்கு ஒரு சமூக ஆர்வலரா உருவாக்கி உங்க முன்னாடி பேசி பலரோட மனசுல இயற்கையோடு கலந்த அன்பு என்னும் விதைய விதைச்சிருக்கும்னு நான் நம்பி என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். ஸ்பீச் நல்லா இருந்துச்சுல இன்னைக்கு. நல்லா பேசுனாங்கல்ல. பாய். பாய். சொல்ல போற குட்டி ஸ்டோரி உங்க லைஃப் ஸ்டோரியே மாற்றலாம்.
கனமான மனதை லேசாக்க இறைவன் தந்த வரம் இயற்கை. இயற்கை இயல்பாகவே மனிதனோடு இணைந்துதான் இருக்கிறது. ஏனோ மனிதன் இயற்கையோடு இணைய மறுக்கிறான். இவனின் மறுப்பே இயற்கையின் மாபெரும் உருவமான இயற்கை சீற்றம். இயற்கை என்றும் காவியமாய் இருப்பது மனிதனின் கைகளிலே. எனவே இயற்கையோடு இணைவோம்.